மகா இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு இடைபடுங்க, பேசுங்க, உங்கள் நாமத்தை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யூ மோஸ்ட் வெல்கம் டு தி கவர்ன் ஆஃப் தி டே. வெரி குட் மார்னிங். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை இந்த உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is 18th December 2025 and a Thursday. Hallelujah. இன்னைக்கு சைன் கத்தீட்ரலுடைய கேரளினுடைய கடைசி நாள். கர்த்தர் நல்லவர். இந்த கடந்த 4 நாட்களும் கர்த்தர் அற்புதமாக வழி நடத்தினார். மழை பெய்தது, ஆனால் நாங்கள் போகின்ற வீடெல்லாம் மழை இல்லாமல் இருந்தது. Praise the Lord. Hallelujah. சரி, இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். நல்ல போதுகிறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்யணும்னு கேட்குறேன். நல்ல போதுகிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அதற்கு முதல் பதில், பிறகு 2வது பதில் சொல்கிறார். இன்றைக்கி அந்த முதல் பதிலை பார்ப்போம். சரிங்களா? We will see the first answer, what Jesus said. In Mark 10 verse 18. So Jesus said to him, why do you call me good? No one is good but one, that is God. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அல்லேலூயா. குட் டீச்சர் என்று அவன் சொன்னதுனாலே, நல்ல போதகரே என்று சொன்னதிலே, அந்த நல்ல போதகர், நல்ல அந்த வார்த்தையை ஆண்டவர் இங்கே அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? நீ நல்லவன் சொல்லிட்ட, சரி, நல்லவன் என்று பார்த்தால் கடவுளை தவிர நல்லவன் வேறு யாருமே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீ என்ன நல்லவன் சொல்லியிருக்கிறியே, என்ன கருத்தில், என்ன அர்த்தத்தில் நீ என்ன நல்லவன் என்று சொன்னாய்? அந்த கேள்விக்கு அவனிடம் பதில் வரவில்லை, அவன் பேசவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த கேள்வியை அப்படி கேட்கிறார், நீ ஏன் என்ன நல்லவன் சொன்ன? கடவுள் தானே நல்லவர். அவர் ஏன் கடவுள் நல்லவர் என்று சொன்னால், மனிதன் மேல் அன்பு வைத்ததுனாலே, அவர் தன்னுடைய மகனை தானாகவே இந்த பூமிக்கு மனுவுருடுத்து வந்ததுனாலே, பிகாஸ் God so loved the world. So God only so good. ஆண்டவர் அதைத்தான் சொல்ல வருகிறார். கடவுள் இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்ததுனாலே அவர் உயிரை கொடுக்க வந்தார். ஆகவே அவர் தான் நல்லவர். ஆனால் அதே வேளையிலே நீ சொல்லாமல் சொல்லுகிறாய் நான் நல்லவன் என்று. அப்படின்னா நான் கடவுள்னு சொல்றேன். புரியுதுங்களா? நீ என்னை கடவுளாக ஏற்றுக்கொண்டாயோ, ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா நீ என்ன நினைச்சிட்டு சொல்ற எனக்கு தெரியாது. ஆனால் நீ சொல்லுகின்ற காரியத்தில் உண்மை இருக்கிறது. சில சமயம் அறியாமலே அறிக்கை செய்வார்கள். இப்ப அறியாமலே ஒரு அறிக்கை செய்கிறான். நல்ல போதகர் சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு பதில் சொல்லுவாரு, நமக்கு சாதகமா சொல்லுவாரு அப்படின்னு சிலர் என்ன செய்வாங்க, புகழ்ந்து பேசுற மாதிரி இவர் புகழ்ந்து பேசுறாரு. ஆனா அவன் புகழ்ந்து பேசுறதுல உண்மை இருக்கிறது என்பதை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். என்ன சொல்றாரு? கடவுள் தான் நல்லவர். அப்படி இருக்கு, நீ என்னை நல்லவன் சொல்றதுனால நீ அறியாமலே என்னை கடவுள் என்று சொல்லுகிறாய். ஏன் நான் இந்த உலகத்திற்காக என் உயிரை கொடுக்க போகிறேன். இந்த உலகத்தை அதிகமாக நேசித்ததுனால, பிகாஸ் ஐ லவ் தி வேர்ல்ட் so much, I'm going to give my life. அது மட்டுமல்ல, எப்படி கொடுக்க போகிறேன்? பாடுபட்டு சிலுவையிலே அடிபட்டு உதைக்கப்பட்டு நான் நொறுக்கப்பட்டு சிலுவையிலே என் உயிரை கொடுப்பேன். அவ்வளவு பொல்லாதது இந்த உலகத்தின் மனிதர்களுடைய பாவம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? அருமையானவர்களே, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் என்று இயேசு சொன்னார். இப்ப கடவுள் நல்லவர் என்று சொல்லிட்டு அடுத்து நம்மள சொல்றாரு, நல்ல மரமா இரு, நல்ல கனி கொடு. அப்படின்னா என்ன? நீ நல்லவனாக இருக்கிறது. யாரை போல? கடவுளை போல, ஆண்டவரை போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல. புரியுதுங்களா? If you are a good tree, you have to bear good fruit. Good means what? God is good because God is a loving God. So God wants us to be a good, நல்ல காரியங்களை செய்கிற நல்ல உள்ளம் உள்ளவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்கிற ஜனமாக இருக்க வேண்டும். நல்லதை செய்வதனாலே நல்லவர்களாக இருக்க முடியாது. Sometimes we think, because I am doing good things, I am a good person. No. Unless you have Jesus Christ in your life, you can do good things. Good things means that will be a blessing for people. நல்லது என்று சொல்லும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதமான காரியமாக இருக்கும்.
இப்ப கடவுள் பேரை சொல்லி ஜனங்களை கொல்லுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். கடவுள் சொன்னாரு, எங்க கடவுள் சொன்னாரு, அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்க்கிறோம். ஒரு குழு, ஒரு அமைப்பு மனிதர்களை கொலை செய்கிறது. ஆனா இங்க ஆண்டவர் கொலை செய்ய சொல்லவில்லை. உன்னை 1 மைல் தொந்தரவு பண்ணா நீ 2 மைல் அவன் கூட போன்றாரு. இதாங்க இயேசுக்கும் மற்றவர்களுக்கு வித்தியாசம். அல்லேலூயா. ஆண்டவர் அன்பினாலே கவரப்பட விரும்புகிறார். Through love you want to attract all people must experience God's love. ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க. இன்றைக்கு நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். ஏசாமி சொல்லுகிற அந்த நல்லவர்கள் நாம் நல்லவர்களா? யோசித்து பாருங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே கர்த்தருடைய மகிமையான காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் அட்டிப்பான நன்மைகளாலே உங்களை நிரப்புவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே புதிய கிருபையோடு உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சத்திய வழியை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. நீர் நல்லவரை போ, நாங்களும் இந்த உலகத்திலே நல்லவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரி, நீ நல்ல மரமா, நல்ல கனியை கொடு. God bless.